அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவரையும் நவம்பர் மாதத்திற்குள் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த மாதமெல்லாம் நம்மை பாதுகாத்து நம் தேவைகளை சந்தித்த நம் தேவனுக்கு முதலாவது நன்றியை செலுத்துவோம். நாம் நன்றி சொல்லும்போதுதான் இன்னும் அதிக ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படும். இந்த நவம்பர் மாதம் முழுவதற்கும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வார்த்தை இதுதான்: எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரஞ்செய்யுங்கள். அப்படிச் செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:18 நாம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்து தேவனின் சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலேயும் என்று வேதம் சொல்கிறது. இதில் நல்லது, கெட்டது, லாபம், நஷ்டம், சுகம், பலவீனம் எல்லாமே அடங்கும். நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நன்றி சொல்வது சுலபம். ஆனால் பிரச்சனையிலும் கஷ்டத்திலும் இருக்கும்போதும், ஆண்டவரே, இந்த சூழ்நிலையையும் சகித்து கொள்ள பலம் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்ல வேண்டும். நாம் துதிக்கும்போதுதான் நம்முடைய விசுவாசம் பலன் பெறுகிறது. இந்த நவம்பர் மாதத்தை நாம் நன்றி செலுத்தும் மாதமாக மாற்றுவோம். கடந்த கால கஷ்டங்களை மறந்து தேவன் செய்த அதிசயங்களை எண்ணி ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நீங்கள் நன்றியோடு துதிக்கும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். வாருங்கள், இந்த வினாடியே நாம் நம்முடைய நன்றிகளை தேவனுக்கு செலுத்தி இந்த புதிய மாதத்தை ஆசீர்வாதமாக ஆரம்பிக்க ஒரு சிறு ஜெபம் செய்வோம். அன்பு ஆண்டவரே, இந்த நவம்பர் மாத வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. நாங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய கிருபை தாருங்கள். எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.